கல்லணையோட ஒரு மதகு ஒரு அணை மட்டும் ஒரு ஷட்டர் மட்டும் பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு. தண்ணி ஃபுல்லாக நிற்கிது கீழே, அந்த ஷட்டருக்கு கீழே அவ்வளோ ஆழம் இருக்குது. அப்படியே தண்ணி ததும்பி வருது பாருங்கள், அப்படியே நல்லா ததும்பி வருது தண்ணி மேலே, அதை ததும்பி ஊற்றுது கல்லணை. அந்த ஷட்டருக்கு கீழே அப்படியே தண்ணி ஊற்றுது, ஃபுல்லாகி ஊற்றுது தண்ணி. அவ்வளோ தண்ணி இந்த ஷட்டர் தேக்கி நிற்கிது. எவ்வளோ கொள்ளளவு பாருங்கள் தண்ணி, அப்படியே இந்த ஷட்டர் தான் தேக்கி நிற்கிது தண்ணி. இந்த ஒரு ஷட்டர் இருக்குது, இந்த ஒரு ஷட்டருக்குள்ளே இவ்வளோ தண்ணி, ஃபுல் கல்லணை இல்லை. அந்த தண்ணி மேலே ஃபுல்லாகி ததும்பி அந்த காற்றுக்கு மேலே தழும்பி ஊற்றுது. கல்லணையோட இது அந்த காற்றுல தண்ணி அப்படி ஊற்றுது பாருங்க, அங்கே அப்படியே அந்த அலை மாதிரி வந்து தண்ணி ஊற்றுது. நல்லா வேலை பார்த்துருக்காங்க. இப்போ சிமெண்ட்டு காங்கிரீட் போட்டு மேலே ஏற்றி இது இவ்வளோ பெரிய தண்ணி அந்த இரும்பு ஷட்டர் தேக்கிட்டு இருக்கு. நல்லா ஃபுல்லாக கல்லணை. இது கல்லணையில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில், இந்த ஆஞ்சநேயர் ஆலயம். அது அந்த ஆஞ்சநேயர் கோவில் இங்கே இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கொள்ளிடம், இந்த கொள்ளிடம் வந்து தண்ணி இல்லாமல், தண்ணி திறக்கலை, அதனால் அந்த கசிவு நீர் மட்டும்தான் அப்படி லேசாக கசிஞ்சு போயிட்டுருக்கு, ஃபுல்லாக போகலை. அந்த ஷட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த தழும்பி ஊற்றுற தண்ணி தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இது அவ்வளவும் இப்போ தஞ்சாவூர் பக்கம் வெண்ணாற்றுலையும் காவிரிலையும் திறந்து விட்டுருக்காங்க. பாசனத்திற்காக அந்த பக்கம் போகுது. வெள்ளம் அதிகமாக, தண்ணீர் அதிகமாக வந்து வெள்ளம் கரை புரண்டு வரும்போது தான் இந்த கொள்ளிட ஷட்டரை திறக்கப்பட்டு இது வழியாக கடலுக்கு போகும். தண்ணி எல்லாம் கடலுக்கு திருப்பி விடுவாங்க. அதனால் இது சாத்தப்பட்டிருக்கு. இப்போ காவிரிக்கு வெண்ணாறு, புதுவாய்க்கால், புதாறு, இது மூணுலேயும் அப்போ மாற்றி முறை வச்சு திறந்து விடுவாங்க. அதில் தண்ணி போயிட்டுருக்கும். அதனால் இந்த கொள்ளிட ஷட்டர் ஃபுல்லாக அடைச்சிருக்கு. எல்லா மதகுமே அடைச்சிருக்காங்க. இதுலேயுமே தண்ணி போகல, கசிவு தண்ணி மட்டும் லேசாக. இதுதான் கல்லணையோட ஒரு அமைப்பு. கரிகால சோழனால் கட்டப்பட்ட அந்த கல்லணை இன்னும் கம்பீரமாக, அதாவது பெருமைப்படும், தமிழர்கள்லாம் பெருமைப்படும் வகையில் அமைஞ்சிருக்கு. மிக சிறப்பான ஒரு அமைப்பை பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்தில் இவ்வளோ நீரும் நம்மளோட உணவு பஞ்சத்தை தீர்க்கிறது, உணவு பயிர்களுக்காக, நெற்பயிர்களுக்காக இவ்வளோ தண்ணீர் தேக்கி முறைப்படுத்தப்பட்டு தண்ணீர் அனுப்பப்படுகிறது.